ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஜீரா ரைஸ் ரெடி பண்ணி அது சைட் டிஷ் வந்து மீன் தான். மீன்னா துண்டு மீன் வச்சு என்ன சொல்லலாம், நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள என்னென்ன வெரைட்டிஸ் செய்வாங்களோ அதுல ஒரு 2-3 வெரைட்டி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். 2-3 வெரைட்டி. ஒரு வெரைட்டியா? ஒண்ணு நம்ம ஊருக்கு ஸ்பெஷலான அவியல். நாகர்கோவில்னாலே மீன் அவியல் வைப்போம். சரி. தக்கல அந்த சைடு தாண்டி போனான்னா தேங்காய் இல்லாம கறி வைப்பாங்க. சரி. களியக்கோள் அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா இலை மீன் பொரிச்சு இலைக்குள்ள வச்சு இலை பொதிஞ்சது மீன் பொதிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, இந்த 3 தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சரி, ரொம்ப நேரம் ஆகும் டக்குன்னு செய்யணும். அப்படியெல்லாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸுக்கு நம்ம வந்து பிரியாணி அரிசி கோர போட்டிருக்கேன் நான். சரி. சரியா? முதல்ல ஜீரகத்தை மட்டும் நல்லா வறுத்துக்கிடணும் நெய்யில. நான் 1 கப்பு 2 கப் அரிசி போட்டிருக்கனால 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன்னா இது லைட்டா வறுத்து வரும்போது நம்ம நெய் ஆட் பண்ணா போதும். என்னாச்சா நல்லா ஃப்ளேம் வச்சிருவோம். வறுக்கணுமா நெய். அதே மாதிரி அடுத்தால் நம்ம எடுக்கிறது வந்து மீன் அவியல் சொன்னேன், நம்ம ஊர் அவியல். அதுக்காக தேங்காய் அரைச்சிருவோமா? இதெல்லாம் கொஞ்சம் பொறு பொறுன்னு வச்சா நல்லா இருக்கும். மணத்துட்டா அப்ப என்ன செய்யணும், நெய் போட்டு 2 1/2 பங்கு வெறுஞ்சட்டியில வறுக்கணும், 1/2 பங்கு நெய்யில வறுத்துறணும். நெய்யில பொரிஞ்சாதான் மனம் நல்லா இருக்கும். சரியா? தேங்காய் போட்டிருக்கோமா? எங்க போட்டிருக்கு? அவியலுக்கு. அவியலுக்கு, மீன் அவியலுக்கு தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு போடாது, ஜீரகம், சின்ன உள்ளி போடணும். நம்ம வந்து பெரிய உள்ளி போட்டுருவோம். சரியா? பொரிஞ்சிட்டு நல்ல இனி தண்ணி ஊச்சிட வேண்டியதான் மெஷர்மெண்ட் பார்த்து. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம 2 கப் வச்சுக்கனால 4 கப் தண்ணி. நாலு கப் தண்ணி போட்டோமா? இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஜீரா ரைஸ் மட்டும் உப்பு கொஞ்சம் குறைவாதான் போடணும், தூக்கி காணியாது. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கொதிச்ச பிறகு நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணா போதும். சரியா? அப்பதான் அந்த ஃபிளேவர் எல்லாம் இறங்கும். ஜீரகம், உள்ளி போட்டிருக்கோம். அடுத்தால மெயினா போடுறது கருவேப்பிலை. அதுக்கு அடுத்தால மெயினா போடுறது வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் போடணும். மஞ்சள் பொடி அடுத்தால வத்தல் பொடி எரிப்பு தகுந்து போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைக்கணும்னா. சரி. இல்லைன்னா அது தோரனுக்கு நுணுக்குன மாதிரி ஆயிரும். இப்படி 1-2 அரைஞ்சா போதும். இங்க தண்ணி கொதிக்கட்டு நம்ம வந்து இந்த சைடு வைப்போம் மீன் அவியலுக்கு.
புளி தண்ணி வேணும்ல. ம். இந்த துண்டு மீன் அவியலுக்கு வந்து நம்ம உள்ளி ஒண்ணுமே போட வேண்டாம். ஆனா பச்சை மிளகு மாங்காய் கண்டிப்பா போடணும். தக்காளி போட கூடாது, பச்சை மிளகு மாங்காய் போடணும். பச்சை மிளகுமே இந்த பச்சை மிளகு தான் போடணும். மீனுக்கே உண்டான ஒரு பச்சை மிளகு. முன்னாடி இதை தண்ணி இது பண்ணிடுவோம்னா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம், சிம்ல வச்சுட்டா போதும். இங்க வந்து கொதி வரட்டு. மீன் அவியலுக்குனா அரைப்பங்க சிம்ல வைப்போம். ஒண்ணுமே வேண்டாம், இறக்கும் போது லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிட்டா போதும். சரியா? மீன் அவியலுக்கு நல்ல மிளகும் போடலாம், ஜீரகமும் போடலாம், ஒவ்வொரு இது பொறுத்து. நெத்திலி மீன் அவியலா இருந்தா கண்டிப்பா நல்ல மிளகு போடணும். புளித்தண்ணி இங்க வந்து அரிசி கொதிக்கி இனி சிம்ல வச்சிருவோம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்னா. இங்க கறிக்கு வந்து நம்ம இதை எடுத்து வச்சிட்டோமா, இனி பச்சை மிளகு போடணும். உப்பு போடணும். உப்பு பச்சை மிளகு எல்லாமே போடணும். மீன் ஃபர்ஸ்ட் மீன் போடணும். ஆமா, இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போடலாம். உப்பு போட்டாச்சா? மாங்காய் தான் முக்கியம். கொட்டை போட்டாலே நல்லா இருக்கும். மாங்காய் பிஞ்சு மாங்காய் சேப்பா பாருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, இருக்கட்டு. போடக்கூடியதை போடுவோம். உப்பு காணுமா, புளி இது வந்து மங்கடா மீன், பெரிய மீன். 2-3 வெரைட்டி வைக்கிறதுனால நம்ம வந்து 4 மீன் துண்டு வச்சா போதும். டேஸ்ட் பண்ண விடாதுல. சரியா? இது கொதி வந்துட்டலாம். இந்த டைம் மீன் வச்சிருவோம்னா நாலு போதுமா கூட போதுங்களா? அப்படியே திருப்பி போட்டுரும் லைட்டா.
இந்த நம்ம ஒரு மீனவில் இப்படிதான் கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஓகேயா? மூடி வைக்கணும். அதை இப்படியே நம்ம இந்த அடுப்புல மாத்திருவோம்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது இனிமேல் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் ஆட் பண்ணலாம். முதல்ல மாங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா புளிப்பு நல்லா இறங்கிரும். இது சிம்ல இருக்கு. பச்சை ஜீரகம் போட்டு வைக்கிறதுக்கும் இப்படி போட்டு வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதுல உள்ள ஃபுல் ஃபிளேவருமே அதுல இறங்கிரும். இவ்வளவுதான், மூடி வச்சிருவோம். இனி அது ரெடி ஆகட்டு. இனி வந்து நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிடுவோமா? இது கூட உப்பு, வத்தல் பொடி, லைட்டா பெப்பர் பொடி போடியேனா போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு லைட்டா புளி தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடியே நம்ம பொரிக்க தடவி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் வேற கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கு. மாங்காய் போட்டுருவானா? மாங்காய் ரொம்ப புளிப்பு இல்லை. அடுத்தது என்ன செய்ய போறோம்னா பக்கத்துல அந்த சைடுல உள்ள மீன் குழம்பு. ஓகே, கொதிக்க சுடாட்டு எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 2 ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். இது 2வது தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம்னா இனி அடுத்த தடவை நம்ம இறக்கிற வேண்டியதுதான். அரை பங்கு வெந்தாச்சு. இருக்கட்டு. எடுத்துடும். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் மரம்பெல்லாம் வேண்டாம், லைட்டா தக்காளி, ஒரு பாதி தக்காளி போல. தேவையான உப்பை போட்டு வசக்கோன்னா 2 பச்சை மிளகா போட்டுடுவோம். கருவேப்பிலை, இது கொஞ்சம் வசங்கணும். வசங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மசால் பொடி எல்லாமே ஆட் பண்ண முடியும். சரியா? கொஞ்சம் வசங்கிட்டு வசங்கிற பிறகு பார்ப்போம். அரிசி வந்து ஒரு 3/4 பங்கு கிட்ட வெந்துட்டு. ஆமா, இந்த டைம்
நான் ஒரு அரை கப்பு போல தேங்காய் பால் கட்டியே எடுத்தது. ம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சூப்பரா சாப்பாடு இருக்கு. சரியா? இது ரெடி ஆகட்டு. இங்க வந்து இது கொஞ்சம் வசங்கணும். இப்போ ம். ஆ? மாங்காய் மாங்காய் மீன் ஒண்ணுமே செய்யல. இது வந்து அடுப்பு வந்து ஸ்பீடா எரியாததுனாலதான் குழம்பு இன்னும் வத்தல. வத்தல். சரியா? பாட்டி நீ கிடக்குச்சு. செஞ்சுட்டா இந்த வசங்கின அப்புறம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணோம்னா கொதிக்கும் போது ஒண்ணுமே தெரியாது. இந்த உள்ளி தக்காளி எதுவுமே தெரியாது. எத்துருமா வத்தல் பொடி, வத்தல கொத்தமல்லி பொடி, நல்ல மிளகு, கொஞ்சம் நல்ல மிளகு எரிப்பு எல்லாமே ஈக்குவலா போட்டிருப்பேன். ஓகேயா? நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் கடக்கட்டு, எண்ணெயிலே கடக்கட்டுனா இல்ல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா மைல்டா தான் ஃப்ளேவர் தெரியணும். புளி தண்ணி ஊற்றுவோம்னா இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சொல் வத்தமுது இந்த இந்த ஜீரகத்துக்குள்ள கலர் வருதான்னு பாருங்க. இதுக்குதான் நம்ம ஜீரகத்தை வறுத்து போட்டது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல கிடக்கட்டுனா வெந்துட்டுங்க பாருங்க. வெந்துட்டு ஆனாலும் இந்த டைம் நெய் ஆட் பண்ணாலும் நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து போதும் நிறைய சாரி அது என்ன சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு.
இந்த மீன்லாம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஆமா. ஓகே, கேட்டு மூடி வச்சிருவானா. இதை இறக்கிட்டோம்னா ஒரு பொருள் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஆஃப் ஆன பொறுன்னு வந்துடும். மீன் எதில் இப்ப இறக்கிற வேண்டியதான். ஆமா, சூப்பரா கொதிக்குது. ஆமா, பொரிக்க தடவி வச்சுக்கோங்களா. பொரிக்க ரெடி பண்ணிட்டோம். இந்த ரைஸ் பாருங்க, உதிரி உதிரியா சூப்பரா. ஜீரா ரைஸ். இதுல வந்து கேஷ்யூ நட் வறுத்து போடவோ எதுனாலும் செய்திடலாம். ஆனா நம்ம வந்து இதுக்கு சைடிஷ் நிறைய, அதனால நம்ம என்ன செய்யல, முடியே வச்சுருவோம்னா. ரெடியா மீன் அவியலுக்கு இனி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி போடணும். நிறைய கிலோ விழுந்துட விடாது. அதாவது இந்த மீனும் அந்த அரைச்ச விழுது இருக்குல்ல, அது கூட சேரணும். அதுதான் இங்க உள்ள மீன் அவியல். ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டோம்னா சாப்பிடலாம். நெத்திலி மீன் அவியல் இது வேற மெத்தடு. மாங்காய் இது சேர்த்து வச்சு ஆஃப் பண்ணிடுவேண்ணா. சூப்பரா மீன் அவியல் ரெடி ஆயிட்டா. நெய் சோறு ரெடி ஆயிட்டா. அடுத்தால மீன் குழம்பு இப்ப ரெடி ஆயிரும். பொரிக்கணும். அதோட இந்த ஜோடி முடியும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியா பொரிக்கணும்னு கேட்டா வேண்டாம். ஏன்னா நம்ம மீன் பொரிச்சதுதான் செய்ய போறோம். நம்ம சாப்ஸ் தான் வசக்கி எடுத்து ரெடி ஆயிடுது. நம்ம இன்னைக்கு காஷ்மீர் சில்லி போடல. ஒரு கொதி வரட்டு. உப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கவே இல்லை. உப்பு மட்டும் போட்டுருவோண்ணா. மீன் எடுத்துருவோம். போட்டுட்டு உள்ளியும் தக்காளினா விடணும். கருவேப்பிலை இறக்கி கிடக்கா இல்லையா? லைட்டா போட்டிருக்கேன்னா இதால மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி போட்டுட்டு நல்ல மிளகு கொஞ்சம் போட்டா போதுண்ணா. போட்டுட்டு கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் வந்து அதை தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன். லைட்டா ரொம்ப வசங்கணுமான்னு கேட்டா கிடையாது, ஆனா வசங்கணும்.
தண்ணி இது கொதிச்சு வத்தட்டுனா இஞ்சி பூண்டு. ஆமா, இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருந்தது. ரெடி ஆகட்டும். இவாள் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் கூட கட்டியா வைக்கனாலும் வச்சுக்கிடலாம். ஓகே, நமக்கு இதை பொறுத்து பார்த்துக்கிட வேண்டியதுதான். எல்லாமே மீன் ஆனதுனால கொஞ்சம் கூட கிடக்கட்டு. ரெடி ஆகுது. முடிச்சோம். ரெடி ஆயிட்டு கொஞ்சம் லைட்டா ஆஃப் பண்ணிட்டேன். கீழே நம்ம சாதா பல்லாரி வச்சிருக்கோம், மேல மீன் வச்சிருக்கோம், அதுக்கு லேயர் மேல சாப்ஸ் வச்சிருக்கோம். பொடியங்க இருக்கலாம். இது ஒரு நார் எடுத்து கட்டிடுவோமா? இதுதான் வாழை நார். இதுல இருக்கட்டு. புதுசா ஒண்ண வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல என்ன செய்யணும், லைட்டா சூடாகட்டு. இதை வச்சுட்டே நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு 1/4 கிளாஸ் போல தண்ணி ஊத்திடணும். வச்சு மூடி வச்சுட்டோம்னா வெந்துடும். சரியா? இது ஒரு 5 நிமிஷம், 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அடுத்தது பொதுங்கி எடுக்கணும். இது இப்படி ரெடி பண்ணனா சுட சுட வச்சு சாப்பிடலாம். ஓகே, மேட்சா? நான் இதை அப்படியே இப்படி மாத்திடுவேன். ஓகே, இதுவும் வெந்துட்டுனா முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்த பிளேட்டிங் தான் பண்ணணும். Yeah. இன்னுமே இலை வாடி எடுத்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும்.
ஆனா நமக்கு வந்து உள்ள வெந்திருக்கும். ஓகேயா? மனம் மனம். ரெண்டாவது அந்த வெந்த மாதிரி தெரியுதா? கண்டிப்பா. இதை அப்படி இதுல மாத்திரும். ஆமா. ஐஸ் போட்டுருமா? பொதிஞ்சது இந்த இடம் சீக்கிரம் நல்லா நீட்டா பொதிஞ்சிட்டேன். இது கூட நம்ம இன்னும் ஒண்ணு கூட வைக்க போறோம். ஓகேயா? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கள் பாப்போம். சப்பாத்தியா? பாருங்க, சூப்பர். இந்த மாதிரி ஜீரா ரைஸ் கூட மீன் வச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா யாருமே எல்லாருமே ஜீரா ரைஸ் வச்சா நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்து ஜீரா ரைஸ் சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். மோலி இருக்கு. ஆமா, மோலி வேற. ஆமா, காலையில வச்ச இது இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே துண்டு மீன். நம்ம நாகர்கோவில்ல இருந்து களியக்காவலை வரைக்கும் செய்யக்கூடிய நிறைய மீன் வெரைட்டிஸ்ல முக்கியமா செய்யக்கூடிய ஒரு 3 வெரைட்டிஸ் தான் நம்ம இன்னைக்கு செய்திருக்கோம். ஓகே, எந்த கடைகள்ல போனாலும் கிடைக்கும். இந்த துண்டு மீன் அவியல் வந்து நம்ம நாகர்கோவில்ல மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் போனா கிடைக்காது. தக்கல அந்த சைட்ல போனா தேங்காய் பால் தேங்காய் அரைக்காம வைப்பாங்களே தவிர இந்த மாதிரி அவியல் கிடைக்காது. இந்த ஒன்னு அவியல் கிடைக்கணும் நம்ம ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும். அது குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட ஆள்கள் தான் அதை செய்வாங்க. சரியா? நான் குறிப்பிட்ட ஆள்கள் சொல்லி தப்பா மீன் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து தேங்காய் ரொம்ப சேர்க்காதவங்கள நான் சொல்றேன். கண்டிப்பா செய்து பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.